Hello students and parents, எல்லாத்துக்கும் வணக்கம். Hope all of you are doing well. இப்போ NEET 2024 ஓட ரிசல்ட்ஸ் நமக்கு வந்துருச்சு. அதாவது நமக்கு வந்து ஃபைனல் கீ அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்கோர் கார்டும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. தட் இஸ் ஆன் டியூஸ்டே ஈவினிங். ஓகே, டுடே இஸ் 6th Thursday. டியூஸ்டே ஈவினிங் நமக்கு ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ எல்லாருமே உங்களோட நீட் ஸ்கோர் கார்டு வச்சுட்டு உங்களோட மார்க்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போது எல்லாத்துக்கும் இருக்கிற பிரச்சனை, நம்மளோட மார்க்குக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நம்ம எலிஜிபிள் ஆகுமா ஆக மாட்டோமா அப்படிங்கிறது. ஒரு விஷயம் என்னென்னா, சில மார்க்ஸ் சேஃப் ஜோனுன்னு சொல்லுவோம். இவ்வளோ மார்க்ஸ் மேலே எடுத்திருந்தா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எப்படி இருந்தது, இந்த இயர் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ மற்றவங்க என்ன பண்ணலாம் அதை பேஸ் பண்ணி அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஓகே, ஸோ லாஸ்ட் இயர் வந்து தமிழ்நாட்டில் நான் பேசுகிறது ஒன்லி தமிழ்நாடு கவுன்சிலிங் பற்றி மட்டும் சொல்கிறேன். அந்த கட் ஆஃப் மட்டும் சொல்கிறேன். ஓகே, ஸோ நாட் அபவுட் ஆல் இந்தியா கட் ஆஃப். ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் ஓப்பன் கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் கடைசியாக என்ன மார்க்கில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சதுன்னா 602. பிசிக்கு 556 வரைக்கும் கிடைச்சிது. ஓகே, எம்பிசிக்கு 530 வரைக்கும் கிடச்சிது. பிசிஎம்க்கு 542 வரைக்கும் கிடச்சிது. எஸ்சிக்கு 448, எஸ்சிஏக்கு 383, எஸ்டிக்கு 355. இதுக்கு கம்மியாக இருக்கிறவங்க எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணலையானா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது வேற கோட்டா. நான் சொல்கிறது ஒன்லி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ண கடைசி கட் ஆஃப். ஓகே, இன்கேஸ் யூ ஆர் ஆஸ்பைரிங் ஃபார் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்னால் ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது. ஓகே, ஸோ லாஸ்ட் இயரே 500 மார்க்கு சம் 490 வாங்கினவங்களுக்கு எல்லாமே வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கல, பட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன மார்க் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து எந்த காலேஜ் ஜாயின் பண்ணலான்னு பிளான் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் சொல்லியிருக்கிற கட் ஆஃப் லாஸ்ட் இயர் நீ 2023 கட் ஆஃப் 2024க்கு இப்படியே தான் இருக்கும்னா கண்டிப்பாக கிடையாது. மார்க்ஸ் வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் அதிகமாகும்னு எதிர்பார்க்குறோம். எவ்வளவு அதிகமாகுங்கிறது இட் இஸ் ஆல் ஆன் அசம்ஷன் தான். ஓகே, ஆல் இண்டியா மார்க்ஸ் பொறுத்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 20 மார்க்ஸாவது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அதிகமாகும் எதிர்பார்க்குறோம். அதை விட ஜாஸ்தி அதிகமாகுமா இல்லை கம்மியாக தான் இருக்குமா அப்படிங்கிறது ஸ்டேட் ரேங்க்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கப்புறமா தான் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ நாங்கள் ஒரு அசம்ஷனில் சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இயர் வந்து இந்த மாதிரி பிசினா நான் வந்து 580க்கு மேலே வாங்கியிருக்கிறவங்களுக்குலாம் ஷியோராக கிடைக்கும் அப்படின்னு வச்சுட்ருக்கோம். அதுக்கு கீழே இருக்கிறவங்க ஃபார் எக்ஸாம்பிள் 560 to 580 வாங்கியிருக்கிறவங்க டவுட்டாக வச்சுட்ருக்கோம். கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது ஸ்டேட் ரேங்க் வந்தால் தான் தெரியும். ஓகே, ஸோ நமக்கு வந்து இந்த சேஃப் ஜோனில் இருக்கோம், 580க்கு மேலே இருக்கிறோம்னா வெயிட் ஃபார் த கவுன்சிலிங் அப்ளிகேஷன். இப்போ கவுன்சிலிங் பற்றி நான் இன்னொரு வீடியோ ஹாஸ்ட் பண்ணுறேன் பிகாஸ் ஆஃப் த ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரைன். ஓகே, நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். 580க்கு மேலே வாங்கின பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் சேஃபாக இருக்கலாம். அதுக்கு கம்மியாக இருக்கிறீங்கன்னா யூ கேன் கால் மீ, டாக் டு மீ. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் பேசினோம். ஓகே, ஸோ இல்லைன்னா நீங்கள் வந்து யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் அ ரிப்பீட்டர் ப்ரோக்ராம். திரும்ப ரிப்பீட் பண்ண ஆரம்பிக்கிறதுனால ஆரம்பிச்சிடலாம். இஃப் யுவர் மார்க்ஸ் சம்வேர் அரவுண்ட் 560 பிசி கேட்டகரினா என்னோட சஜஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருச்சு, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அலாட் ஆயிடுச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை இஃப் யூர் லுக்கிங் ஃபார் ஈவன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா கிடைச்சாலும் ஜாயின் பண்ணலான்னா நீங்கள் 550க்கு மேலே இருந்தாவே சேஃப் தான், நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு டூ. ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப்லேருந்து ஒரு 20 மார்க்ஸாவது அதிகமாகும்னு எதிர்பார்க்குறோம் ஒவ்வொரு கேட்டகரியும். பட் எல்லா கேட்டகரிக்கும் 20 மார்க்ஸ் அதிகமாகாது. ஓகே, ஒரு சில கேட்டகரிக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிசி எம்பிசினா ஒரு 20 மார்க்காவது அதிகமாகும்னு எதிர்பார்க்குறோம். மற்ற கேட்டகரிக்கு அட்லீஸ்ட் 10 மார்க்ஸாவது அதிகமாகும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே எங்களோட எதிர்பார்ப்பு தான். நம்ம வந்து ஒரு நீட் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது பொறுத்து தான் நமக்கு டிசைட் பண்ண முடியும். பட் அவ்வளோ லாங் டைம் வெயிட் பண்ண வேண்டாம். இஃப் யூ ஆர் இன் பார்டர் கேஸ், இஃப் யூ ஆர் ஷியோர் யூ வாண்ட் ஒன்லி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் ஃபார் நீட் 2025. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.